வெல்கம் டு நாகூஸ் நடப்பாகம். இன்றைக்கி நம்ம மல்டி கலர் பூரி செய்ய போகிறோம். பீட்ரூட், பாலக்கீரை அல்லது நீங்கள் மல்லித்தலை வச்சு செய்யலாம் க்ரீன் கலருக்கு. அது சாதாரணமாக நம்ம செய்கிற பூரி மாவு மூணு வச்சு நான் செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கலர் பூரி செய்கிறதுன்னு பார்ப்போம். 3 பாத்திரத்தில் 3 கப்பு மாவு எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றுக்கும் உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ 3 ரவை சேர்க்க போகிறோம். ரவை சேர்க்கறதுக்கு காரணம் பூரி நல்லா எலும்பும். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். எல்லாம் நல்லா உப்பையும் ரவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணுலேயும் 1/2 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்குங்க. மூணுலேயும் இப்போ ஒன்று பீட்ரூட் ஜூஸ், நம்ம பீட்ரூட்டு பாலக்கீரையும் போட்டுக்கலாம். பாலக்கீரை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். 3 கலரில் செய்ய போகிறோம். பீட்ரூட் பூரிக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ அடுத்து க்ரீன் கலர் பூரி. க்ரீன் கலருக்கு நான் மல்லித்தலை எடுத்திருக்கேன். பாலக்கீரையோடு நல்லாயிருக்கும். பாலக்கீரை வலுவழுப்பு தன்மை இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எண்ணெயில் போடும்போது அந்த சூட்டுக்கு அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். சக்கை இல்லாமல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மல்லித்தலை பிடிக்காதுன்னா கருவேப்பிலை கூட கலருக்காக, க்ரீன் கலருக்காக கருவேப்பிலையோ மல்லித்தலையோ பாலக்கீரையோ ஏதோ ஒன்று. க்ரீன் கலர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுத்த மாவு ரெடி பண்ணுவோம். ஒன்று பீட்ரூட், ஒன்று மல்லி, க்ரீன் ஒன்று, பிங்க் ஒன்று. இது நீங்கள் எல்லோ கலர் வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இல்லை ஆரஞ்சு கலர் வேணும்னா கேரட் ஜூஸ் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் ப்ளைனாக ஒயிட் கலர் இருக்கட்டும்ட்டு ப்ளைனாக போடுறேன். நீங்கள் கேரட் ஜூஸ் வேணும்னா கேரட் ஜூஸ் இதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ் மாதிரி எடுத்து சக்கை இல்லாமல் வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் கப்பு அளவு சின்ன கப், அதாவது அரை உலக்குன்னு சொல்கிறக்கூடிய கப்பு, 100 கிராம் 100 கிராம் மகர அந்த கப்பில் எடுத்திருக்கேன். அதுக்கு அரை ஸ்பூன் தான் ரவை போட்டிருக்கேன். நீங்கள் கூடுதலாக ரவை போட்டிங்கன்னா நல்லா இருக்காது.
அதே மாதிரி ரவை போட்டு பிசையும் போது ஒரு 10-15 நிமிஷம் அந்த மாவை ஊற வைக்கணும். ஊற வைக்காமல் உடனே போட்டிங்கன்னா சப்பாத்தி அதாவது தட்டை மாதிரி போயிடும், ஹார்டாக தட்டை மாதிரி எலும்பாமல் போயிடும். அதனால ரவை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த பூரி எலும்பி நல்லாயிருக்கும், பஃபியாக நல்லாயிருக்கும். மூணு மாவும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/4 மணி நேரம் இதை மூடி வச்சுருவோம். 1/4 மணி நேரம் கழித்து நம்ம பூரி தேய்க்கலாம். இந்த மாதிரி 3 உருண்டை உருட்டிக்கங்க. இது ஒவ்வொன்றா நம்ம முதல்ல தேய்ச்சிக்குவோம். இந்த மாதிரி 3ஐயும் தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சி தனித்தனியாக எடுத்துக்குவோம். முதல்ல இப்போ நம்ம 3 தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ அடுத்தது 3ஐயும் இப்போ ஒன்று மேலே ஒன்றா வச்சுருவோம். அப்படி இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்படி அழகாக உருட்டிடுங்க. இந்த மாதிரி அழகாக ஸ்வீட் மாதிரி கட் பண்ணிக்கிட்டுருவோம். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பூரியாக தேய்ச்சிடலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிட்டுருவோம். முதல்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டோம். இப்போ போட்டு எடுப்போம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.